மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமுல்லைவாசல் கிராமத்தில் 15 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமையான NIA சோதனை நடைபெறுகிறது. அதிகாலை 3 மணிக்கு காரில் வந்த NIA அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை எதற்காக என்பது பற்றிய எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை. முழுமையான சோதனைக்கு பின்னரே அது பற்றிய விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் உரிமைக்காக போராடினால் பொய் வழக்கு பாய்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என்றால் பொய் வழக்கு ரத்தாகிறது என்று சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கூறியுள்ளார். மேலூரில் முதலமைச்சருக்கு பாராட்டு விழா மதியம் 3 மணிக்கு நடைபெறுகிறது. மதியம் 1 மணி அளவில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கு ரத்து என்ற அரசாணை வெளியிடப்படுகிறது. அப்படியானால் ஒவ்வொரு முறையும் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தித்தான் வழக்கை வாபஸ் வாங்க முடியுமா? இதேபோன்று அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மக்கள் உரிமை போராட்டத்திற்காக நடத்தப்பட்ட போராட்டங்களிலே பங்கேற்ற பொதுமக்கள் மீது, எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது, எதிர்க்கட்சியின் நிர்வாகிகள் மீதும் போடப்பட்ட வழக்குகளையும் வாபஸ் பெற ஸ்டாலின் முன் வருவாரா, அல்லது பாராட்டு விழா நடத்துவது என்கிற ஒரு நிலை வந்தால்தான் வாபஸ் வாங்குவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை திருவிக நகர் பகுதியில் 3 சிறுமியரை 3 நபர்கள் காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் செய்ததாக 3 உடந்தையாக இருந்ததாக 3 கைதான நிலையில் அவர்களில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன. சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது, அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை திமுக அரசு உணர வேண்டும். சார் போன்றோரை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முனைவதால் தான் தமிழகத்தில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர். இது கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே தொடர்ச்சியாக மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை இன்னலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கும் திமுக அரசு விளம்பரத்துக்காக கண்துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரை ஏமாற்றி வருகிறது. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், கோவையில் மட்டும் 12 கிலோவாட் மின் சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சுமார் 52,367 சிறு தொழிற்சாலைகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டண உயர்வால் இந்நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டன. எனவே மின் இணைப்பு வகையை மாற்ற இந்நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன என்றும், இதை அரசும் ஏற்று அறிவிப்பு வெளியிட்டது. இதனால் மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 9 ரூபாய் 60 காசுகளில் இருந்து 4 ரூபாய் 65 காசுகளாக குறை. இக்கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று 1.5 ஆண்டுகள் கடந்தும் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களிடம் உயர்த்தப்பட்ட மின்கட்டணமே வசூலிக்கப்படுகிறது என்றும், இது குறித்து தொழில் அமைப்புகள் கேட்டதற்கு தானியங்கி முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழில் நிறுவனங்கள் மின் இணைப்பு வகையை மாற்ற தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதை அப்போதே தெரிவித்திருந்தால் பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். அதிக கட்டண பிரிவுக்கு தானாகவே மாற்றம் செய்ய முடியும் போது குறைந்த கட்டண பிரிவுக்கு மாற்றம் செய்வதற்கு தனியாக விண்ணப்பிக்க சொல்வது தொழில்துறையினரை ஏமாற்றும் செயல் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சார்களை மறந்துவிட்டாரா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வழக்கம் போல் பழனிசாமி அரசை குறை கூறி அவதூறு செய்துள்ளார் என்றும், சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவரான அவருக்கு அதிமுக சார்களை நினைவிருக்கிறதா? அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமையில் கைதான அதிமுக வட்டச் செயலர் சுதாகர், பொள்ளாச்சி சம்பவத்தில் கைதான நகர மாணவரணி செயலர் அருளானந்தம், மனு கொடுக்க வந்த பெண்ணுக்கு குழந்தை கொடுத்த முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட சார் யார் என்பது மறந்து போனதா என்றும் அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் விதிமீறல் வழக்கை ரத்து செய்ய கோரி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் MP நவாஸ் கனி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ராமநாதபுரம் தொகுதி MP நவாஸ் கனி கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில்
ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தேர்தலின் போது கமுதி பகுதியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அனுமதி பெறாத வாகனத்தில் அவர் பிரச்சாரம் செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக நவாஸ்கனி உட்பட 7 பேருக்கு எதிராக கமுதி போலீசார் தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்தனர். ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு லாவோஸ் நாட்டிற்கு சென்று அங்கு சைபர் குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்பட்ட 67 இந்தியர்களை தூதரக அதிகாரிகள் பத்திரமாக மீட்டுள்ளனர். தென்கிழக்கு ஆசிய நாடான லாவோஸ் மற்றும் கம்போடியாவில் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி மத்திய அரசு தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகிறது. லாவோஸ் நாட்டில் வேலை என ஆசை வார்த்தை கூறி அழைத்து செல்லப்படும் இளைஞர்கள் அங்கு சைபர் அடிமைகளாக சிக்கி தவிப்பது தெரியவந்துள்ளது. லாவோஸ் நாட்டுக்கு வேலைக்கு செல்லும் இந்திய இளைஞர்களின் பாஸ்போர்ட்டுகளை மோசடி பேர் வழிகள் முதலில் பறிமுதல் செய்து வைக்கின்றனர்.